அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. ஒரு நிமிஷம், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். தாலி கட்டினதுக்கு அப்புறமா நீ எல்லா டவுட்டும் கேளு, நான் எல்லாமே கிளியர் பண்றேன். இப்ப முதல்ல தாலியை கட்டுறேன், அப்புறமா டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஐயோ மாப்பிள்ள சார், தாலி கட்டுறதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் தாலியை கட்டுங்களே. ஏத்தமா என்னமா இப்ப எதுக்குமா தாலி கட்டுறது நிறுத்த சொல்றேன்? தாலி கட்டணும் இல்லமா, இல்ல முகூர்த்த நேரம் போயிடலாமா? சித்தப்பா, முகூர்த்த நேரமே இன்னும் வரல சித்தப்பா. முகூர்த்த நேரம் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதனால என் டவுட்டை அதுக்குள்ள கிளியர் பண்ணிடுங்க. நீங்களும் மாப்பிள்ள சாரும் சேர்ந்துதான் என் டவுட்டை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிடுங்க மாப்பிள்ள சார். அதான் சொல்லிட்டேன்ல, கைய எடுங்க. எடுடா. என்னடி வாடப்படான அத பொண்ணுக்கு ஏதோ டவுட்னு கேட்கறாள், அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்னங்க ஒரு பொண்ணு டவுட்னு கேட்கறா, அந்த டவுட்டை கிளியர் பண்றதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? நேத்ரா ஏதோ டவுட் நீமா அத மாப்பிள்ளை கிட்ட கேக்குறியா இல்லனா உங்க சித்தப்பன கிட்ட கேக்குறியாமா? மாப்பிள்ளை கிட்டயும் கேட்கணும், சித்தப்பா கிட்டயும் கேட்கணும். ஏன்னா இது இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால கண்டிப்பா இந்த டவுட்டை 2 பேர்கிட்டயுமே கேட்கணும். இப்போ என்னப்பா உங்க 2 பேர்கிட்ட டவுட் கேட்கணுமாமே? கல்யாண பொண்ணோட டவுட் கிளியர் பண்ணுங்க. கல்யாண பொண்ணு சந்தேகம்னு கேக்குது, அது கிளியர் பண்ணுங்க. நாங்களும் பொண்ணோட சந்தேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நேத்ராமா நீ கேளுமா. கண்டிப்பா கேட்டுறேன் சித்தப்பா. நேத்ராமா என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு எங்களை அசிங்க பத்திட்டு இருக்க மாதிரி இருக்கேன்? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டேமா, தாலி கட்டுற சமயத்துல நிறுத்தன்னு சொல்றேன். என்னம்மா அவங்களோட சேர்ந்து நீ ஏதாவது பண்றியா என்ன? ஐயோ சித்தப்பா, அவங்களோட சேர்ந்து நான் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா நேத்தே நான் அவங்க கூட சேர்ந்து போயிருப்பேன் சித்தப்பா. இவ்வளவு தூரம் கல்யாண மேடை வரைக்கும் வந்து உட்காந்துருக்க மாட்டேன் சித்தப்பா. ஏன் சித்தப்பா என் மேல நம்பிக்கை இல்லாம கேக்குறீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க பொண்ணு மேல இவ்வளவுதான் நம்பிக்கையா? உங்க பெத்த பொண்ணை விட என் மேலதான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, பாசம் எல்லாமே அதிகம். நீங்க இப்ப என்ன சித்தப்பா இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா நீ தாலி கட்டுற சமயத்துல ஏதோ சந்தேகம்ன்றீங்க, அதாம்மா அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரிம்மா உன் சந்தேகம் என்னம்மா? சந்தேகத்தை கேளுமா. முகத்து நேரம் வரை வந்துருச்சுமா, நீ என்னன்னு சீக்கிரம் கேளுமா. சித்தப்பா சீக்கிரம் சொல்லிடுறேன். மாப்பிள்ளை காத்துட்டு இருக்காருல, தாலியை கட்டணும் இல்லம்மா. பதறாதீங்க, பொறுமையாவே இருங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு முகூர்த்த நேரம் தான். நமக்கு 1 மணி நேரம் இருக்கு. ஆனா எனக்கு 1 மணி நேரம்லாம் வேண்டாம், 10 நிமிஷம் தான். என் சந்தேகத்தை கேட்க நீங்க கிளியர் பண்றீங்க, அப்புறம் மாப்பிள்ளை கையால தாலியை நான் கட்டிக்கிறேன். என்ன சித்தப்பா சரிதானே? சரி கேளுமா, என்ன உன் சந்தேகம்? அப்படி என்னதான் உன் சந்தேகம்? சீக்கிரம் கேட்டு தோல, நேரம் ஆகுதுல. கேக்குறேன், கேட்காம எங்க போயிட போறேன்? ஏன் சித்தப்பா, இந்த மாப்பிள்ளை கிட்ட நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. அது 1 ரூபாய் 2 ரூபாய் 50 லட்சம் ரூபாய். சரிதானே சித்தப்பா? ஆமாமா 50 லட்சம் தான். 50 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கமா? நேத்ராமா இதெல்லாம் நாங்க நேத்தே சொல்லிட்டோமே, எதுக்குமா இப்ப மறுபடியும் கேக்குறேன்? அதான் இத பத்தி நேத்தே எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உனக்கு எதுனா நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பொறுமையா உட்காந்து பேசலாமேமா. அதான் கேட்டுட்டேன்மா, தாலி கட்ட சொல்லலாமாமா? சித்தி இருங்க சித்தி, இன்னும் என் கேள்வியே நான் கேட்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் சித்தப்பா 50 லட்சம் ரூபாய் பிசினஸுக்காக இவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா நேத்ரா, பிசினஸ்க்காக மாப்பிள்ளை கிட்ட நான் 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். உங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அதனால உங்களால அந்த 50 லட்சத்தை திருப்பி தர முடியல, அப்படிதானே சித்தப்பா? ஆமா. இங்க பாரு நேத்ரா, இதெல்லாம் நம்ம நேத்தே பேசுனதானே, எதுக்குமா இதை திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கான்? கரெக்ட் சித்தப்பா, நேத்து நான் இதை பேசும்போது ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன் சித்தப்பா. இப்பதான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதான் என் கேள்வியும் சந்தேகத்தையும் இப்பவே கேட்டுடலான்னு பாக்குறேன். அது ஒண்ணும் இல்லை சித்தப்பா. இப்போ இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? 50 லட்சத்தை கொடு, இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாருமா. தப்பு தப்பு தப்பு, இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல, சித்தி சொன்னாங்க. இல்லைன்னா இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வரணும்னு சொன்னாங்க. என்ன மாப்பிள்ளை அப்படிதானே சொன்னேன்? ஏய் ஆமா அப்படிதான் சொன்னேன். இப்ப இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கேன், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயரே தாலி எடுத்து கொடு. இங்க பாருடி, அதான் கேட்டுட்டல, உன் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுல, தாலியை கட்டுறேன். ஆமா இதை பாய முடிக்கிட்டே மாப்பிள்ளை. நான் இன்னும் கேள்வியை முழுசா கேட்டு முடிக்கல, ரொம்ப துள்ளாத, அமைதியா உக்காரு. இல்ல துள்ளல அடைக்கிடுவானுங்க, அமைதியா இரு. ஏன் சித்தப்பா, ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பொண்ணை கொடு, அப்படிதானே மாப்பிள்ளை சொன்னாரு? ஏன் சித்தப்பா, இப்போ எனக்கு என்னன்னா, நான் கதிரை விரும்பிட்டேனா, என்னால கதிரை இந்த நிமிஷம் வரைக்கும்
மறக்க முடியல சித்தப்பா. என்னம்மா நேற்று அவ்வளவு தூரம் பேசிட்டு இப்போ மறக்க முடியலன்னு சொல்றேன். ஏமா தாலி கட்டுற நேரமா என்ன பேசிட்டு இருக்க நேத்திரம்? அமைதியா இரு நேத்திரம். மாப்பிள்ள தாலியை கட்டுவாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எது வந்தாலும் பேசலாம். சித்தப்பா உங்களுக்கு புரியலையா? என்னால கதிரை மறக்க முடியலன்னு சொல்றேன். நீங்க என்னடா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசான்றீங்க? இவன் தாலியை கட்டின பிறகு நான் என்னத்த பேசுறது? அப்ப என்னால எதுவும் பேச முடியாது. அதனால நான் இப்பவே பேசுறேன். நீங்க பாருங்க சித்தப்பா, நான் தான் கதிரை காதலிச்சுட்டு இருக்கேன்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வாங்கின கடனுக்கு நான் எதுக்கு என் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்? உங்களுக்கு தான் பொண்ணு இருக்காளே, அவ வாழ்க்கைய தியாகம் பண்ண போறது இல்ல. ஏன்னா அவ யாரையும் காதலிக்கலையே. அவளை இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருங்க. மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் இல்ல. நேத்ரா என்ன பேசிட்டு இருக்க? என் பொண்ணு இவனுக்கு அவங்க பொண்ணு கரெக்டா தானே கேக்குது. அதான் இது நமக்கு கொடுத்த ஒண்ணு இல்லையே. ஆமா கரெக்ட். நேத்ரா நீ கேட்ட கேள்வி கரெக்டுமா? உன்னால கதிரை மறக்க முடியல. நீ எதுக்காக அவர் வாங்கின கடனுக்கு? நேத்ரா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நேற்று நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. அதனாலதான் இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இங்க வந்து அதை இதன்னு பேசிட்டு இருக்கேன். அமைதியா வாயை மூடிக்கிட்டு தாலியை கட்டுவான், வாங்கிட்டு இறந்துரி. சித்தப்பா என்ன சித்தப்பா இனிமேல கோவப்படுறீங்களா? நேத்திரமா இல்லம்மா நான் கோவப்படல. இங்க பாருமா, நம்ம சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அதுக்கு தான் சொல்றேன். நீ இப்ப வந்து இப்படி பேசினா எப்படிமா? ஐயோ சித்தப்பா, நான் இப்பதான் கரெக்டாவே பேசுறேன். இது எனக்கு நேத்து தோணல சித்தப்பா. தோணுன்னா நான் நேத்தே சொல்லியிருப்பேன். அதனால சரி இருங்க. மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, உனக்கு நான் தான் வேணுமா என்ன? என் தங்கச்சி மகினால உனக்கு ஓகே தானே? இவ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். நான் வேற பார்ட்டி கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பா நாளைக்கு ஒரு பொண்ணை நான் அனுப்பியே ஆகணும். இவ பிளேஸ் அதெல்லாம் பார்த்தா இவ என்னமோ பிளானிங்ல இருக்கான். போத குறைக்கு இவனுங்கெல்லாம் இங்கதான் இருக்கானுங்க. இப்ப நான் இவதான் வேணும்னு சொன்னா இவனுங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணி எதுவுமே இல்லாம ஆக்கிடுவானுங்க. இவ இல்லைன்னா என்ன, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு. நமக்கு தேவை பொண்ணு. பொண்ணு கிடைச்சா போதும். எந்த பொண்ணு கிடைச்சா என்ன? நான் கோட்டீஸ்வரன் தானே. நேத்தே இந்த ஆள்கிட்ட சொன்னேனே, ஒண்ணு இவன் இல்லைன்னா அவன் பொண்ணுன்னு. இப்போ எனக்கு அவன் பொண்ணு தானே, பரவாயில்ல. அவளும் இருக்கான். அது இன்னும் ரேட்டு ஜாஸ்தியா கிடைக்கும். அப்போ அந்த பொண்ணே ஓகே தான். ஆமா, நான் இந்த ஆளுக்கு கொடுத்த 50 லட்சத்துக்கு எனக்கு இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அது நீயா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு சம்மதம் தான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என்ன கேட்டு வந்தீங்க? நேத்ராவை தானே பொண்ணு கேட்டு வந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு மாத்துறீங்க? இங்க பாருங்க, நான் அப்பா சொன்னதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு உங்க வீட்டு பொண்ணு வேணும். உங்க வீட்டு பொண்ணு அது இந்த இவளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு தேவை உங்க வீட்டு பொண்ணு. ஏன்னா நான் உங்களுக்கு தான் 50 லட்சத்தை கடனா கொடுத்துருக்கேன். ஜெய் ஜெய் ஜெய். டேய் என்னடா பேசிட்டு இருக்கான்? நேத்ராமா என்னம்மா நீ மனமேல வரைக்கும் வந்துட்டேமா. இப்ப நீ மனமேல இருந்து இருந்துச்சுன்னா ரெண்டாவது உனக்கு கல்யாணம் நடக்காதுமா. அப்படி ஒரு ஐடியா இருக்கு, உனக்கு தெரியுமா இல்லையாமா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நேத்ரா. நீ மனமேல இருந்து இருந்துட்டாலும் பரவாயில்லமா. என் தம்பி இப்ப கூட உங்க கத்த தாலி கட்ட ரெடியா இருக்காமா. நீ வேற என் தம்பியை மறக்க முடியலன்னு சொல்லிட்டேன் சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். நீங்க நேத்ரா வரைக்கும் கீழே விட்டீங்கன்னா கூட என் தம்பி இங்கேயே கூட தாலியை கட்டிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? டே கதிர, என்ன நேத்ரா கழுத்து நீ இப்பவும் தாலி கட்ட ரெடியா தானே இருக்கேன்? அண்ணா நான் எப்பவுமே ரெடி தானா. அவ வந்தா மட்டும் போதும்னா. நேத்து நீ வந்தா போதுமா? எப்போ வேணாலும் தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். அப்படி சொல்லடா. கேட்டீங்களா? இப்ப கூட நேத்ராக்கு வாழ்க்கை கொடுக்க என் தம்பி ரெடியா இருக்கான். அதனால நீங்க நேத்ராவோட வாழ்க்கையை நினைச்சு காவாலியே படாதீங்க. மனமடியில இருந்தா என்ன, உட்காந்தா என்ன, நின்னா என்ன, என் தம்பி எப்படி இருந்தாலும் தாலி கட்ட ரெடியா இருக்கான். அதனால அந்த இடத்துல உங்க பொண்ணை உட்கார சொல்லுங்க. சொல்லியா? என்ன பாத்துட்டு இருக்க? அதான் சொல்றாங்கல்ல, நீ வாங்கின கடனுக்கு உன் பொண்ணுதான் அதுக்கு பரிகாரம் செய்யணும். நேத்ரா எதுக்கு செய்யணும்? கூப்பிடியா உன் பொண்ணு? என்ன நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கவா? இருங்கப்பா, மிரட்டாதீங்கப்பா. பாவம்ல சாரு, அவரே கூப்பிடுவார். ஆமா தானே சார்? நீங்க கூப்பிடலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க எல்லாமே வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவனுங்க வேற இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னங்க பண்றது? அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நேத்ரா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல எப்படிமா சம்மதம் இருக்கும்? நீ அதை யோசிச்சியம்மா. அவ சின்ன பொண்ணுமா. அவளை திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கன்னு சொன்னா அவ எப்படிமா ஏத்துப்பான்? அவளுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்னா அவ ஏத்துக்கிட்டு இருப்பான். இப்ப திடீர்னு போய் சொன்னா அவ எப்படிமா ஏத்துக்குவான்? எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்ப்பா. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. அப்பாவோட கடனை பெத்த பொண்ணு தானப்பா அடைக்கணும். நேத்ராக்கா அவ யாரோ, அவங்க எப்படிப்பா உங்க கடனை அடைக்கணும்? அக்கா சொன்ன மாதிரி நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்ப்பா. மகி என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணு தெரியாது, அமைதியா இரு. அப்பா மகி சொல்றதாப்பா சரி. நேத்ராக்கா எதுக்குப்பா உங்க கடனை அடைக்கணும்? நாங்க தான் உங்க கடனை அடைக்கணும். நான் இதுக்கப்புறம் வளர்ந்து நான் போய் வேலைக்கு போய் அந்த 50 லட்சம் அடைக்கிறதுலாம் இப்போதைக்கு ஆகாது. அந்த
நம்ம மகிய மலை மேல உட்கார சொல்லுங்க. அவரு மகி கட்ட தாலி கட்டணும்ப்பா. அதாப்பா சரியா வரும். ஏய் என்ன பேசிட்டு இருக்கோம்? அமைதியா இரு. உங்களுக்கு இதை பத்தி தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. சும்மா இருங்கப்பா, நான் ஏன் சின்ன பசங்களா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு? நீங்க வாங்கின 50 லட்சம் கடனுக்கு எப்படிப்பா நேத்ராக்கா அந்த வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியும்? இங்க பாருங்கப்பா, நேத்ராக்கா ஆல்ரெடி காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மகி அப்படி கிடையாதுல்ல. நம்ம மகிக்கு எப்படியானா நாம ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறோம். அது இந்த மாப்பிளையாவே இருந்துட்டு போட்டோம். நீங்க வேற இவர் ரொம்ப தங்கமானவர், நல்லவர், வல்லவர்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி தங்கமானவர், வல்லவர், நல்லவர் நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமேப்பா. நீங்க நேத்ராக்கா எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? இங்க பாருங்கப்பா, இதுதான் கரெக்ட். அந்த மாப்பிளை மகி கட்டணும், தாலியை கட்டணும். மகி நீ போய் மணமேடையில உட்காரு. யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துறேன். போமா. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? மகி வராதா? அங்கே இரு. என்ன சித்தப்பா மகி வராதுன்னு சொல்றீங்க? அவளே சம்மதிச்சிட்டான் பாருங்க. அவளோட அண்ணன் கூட ஓகேன்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் இதுதான் நியாயமா படுது சித்தப்பா. நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணெல்லாம் இல்ல சித்தப்பா. அவளும் கல்யாண வயசை தொட்டுட்டா சித்தப்பா. இந்த நல்லவரை வல்லவரை உங்க பொண்ணு மகிக்கு கட்டி வைங்க. நீங்க பாருங்க சித்தப்பா, எனக்கு அந்த கதிரே இருக்கட்டும். அவன் ரவுடியோ பொறிக்கோ பரவாயில்ல சித்தப்பா. என் வாழ்க்கை அங்கதான் போகணும்னு இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அங்கேயே போய்க்கிறேன். இந்த நல்லவர் வல்லவருக்கு மகி கல்யாணம் பண்ணி வைங்க சித்தப்பா. நான் எழுந்திருக்கிறேன். மகி வாமா. மகி வராத. இங்க பாரு, மகி கழுத்துல தாலி கட்டக்கூடாது. டேய் அவ கழுத்துல தாலி கட்டுறா. சித்தப்பா ஏன் சித்தப்பா மகி இங்க வரக்கூடாது? அதான் சொல்றேன்ல, என்னால கதிரை மறக்க முடியல. நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகி இந்த நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தப்பா. அதான் சரி. மகிமா வாமா. மகி வராத சொல்றேன்ல. அப்ப என்ன சொல்லணும் அதை மட்டும் கேட்கணும். அவ வர மாட்டா. நேத்ரா அடம் பிடிக்காம கல்யாணத்துக்கு சம்மதி. சித்தப்பா என்ன நீங்க வற்புறுத்த கூடாது, தெரியும்ல. யோ என்னையா என்ன உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணை கூப்பிடு, தாலியை கட்டணும். கூப்பிடு. அதெல்லாம் அவ வர முடியாது. அவ கட்டலாம், தாலியை கட்டக்கூடாது. ஏன் சித்தப்பா இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையை விடலாமா? தப்பு இல்ல சித்தப்பா. நல்லவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு சித்தப்பா. அப்படின்னும் போது அவர் உங்க பொண்ணு கட்ட தாலி கட்டதான் சித்தப்பா நியாயம். நீங்க மகியை கூப்பிடுங்க. போல இருக்கு. சார் இருங்க சார், நானே போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வைக்கிறேன். நேத்ரா நீ முதல்ல அங்கிருந்து எழுந்துருமா. நீ எழுந்து இடம் விட்டா தானே அவங்க பொண்ணு வந்து உட்கார முடியும். எழுந்துரி. மகி வாமா, அண்ணன் கூட்டிட்டு போறேன். வாமா. யாரும் வராதீங்க. மகி இங்க வரக்கூடாது. மகி கழுத்துல இவன் தாலியை கட்டக்கூடாது. ஏன் சித்தப்பா? இவன் நல்ல மாப்பிள்ளையாச்சே. நல்ல மாப்பிள்ளை விடலாமா சித்தப்பா? நான் சொன்னா இவன் நல்லவன். இவன் நல்லவன் கிடையாது. இவன் போரிக்கை மட்டும் இல்ல. இவனுக்கு ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் இல்ல, எக்கச்சக்க கல்யாணம் நடந்திருக்கு. இவன் என் பொண்ணு கட்ட தாலியை கட்டினா என் பொண்ணு கொண்டு போய் வித்துருவான். ஏன் சித்தப்பா அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரே வல்லவரேன்னு சொன்னீங்க. இப்போ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா அவன் கூட்டிட்டு போய் வித்துருவான்னு சொல்றீங்க. அப்போ 50 லட்சத்தை நீங்க கடனா வாங்கல, என்ன அவன்கிட்ட பேரம் பேசி வாங்கியிருக்கீங்க. அதாவது என்ன அவனுக்கு விற்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதானே சித்தப்பா? இல்லம்மா, அது வந்து என்னன்னா சார், இனிமே நீங்க தயங்கலாம் பேச வேணாம். ஏன்னா நீங்க என்ன பிளான் போட்டீங்களோ எல்லா பிளானும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன சித்தப்பா இங்க என்னடா நடக்குது? நம்ம பிளான் மொத்தமா இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு கடைசி நிமிஷத்துல நம்ம பிளான்ல இப்படி மண்ணடி போட்டுட்டாங்களேன்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா சித்தப்பா? என்ன நடந்ததுன்னு நானே சொல்லிட்டோமா? ஆமா நேத்ரா, நீ ஏன் சொல்லிடு. இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கோன்னு பைத்தியமே பிடிச்சிரும். அவருக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. என்ன சித்தப்பா பாக்குறீங்க? உண்மையாவே நான் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சித்திய ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பசங்களை காட்டிலும் என் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்கன்னு உங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சுட்டேன். என் கதிர் எவ்வளவோ சொன்னான், உங்க சித்தப்பாவை நம்பாத. ஏன்னா இதோ இங்க நிக்கிறானே இந்த புறம்போக்க நீங்க என் காலேஜுக்கு அனுப்பி விட்டீங்களே, அப்பவே என் கதிருக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. அப்பவே இவன் சொன்னான், ஒரு வயசு பொண்ணுகிட்ட தனியா இவனை அனுப்பி விடுறாருன்னா அவரெல்லாம் ஒரு அப்பாங்கிற தகுதிக்கு ஏத்தவரே கிடையாதுன்னு. ஆனா அப்ப கூட நான் நம்பல தெரியுமா? என் சித்தப்பா நல்லவர், என் சித்தி நல்லவங்க, நீ ஏன் கதிர அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்க? உன் சந்தேகம் தப்புன்னு உங்களுக்காக கதிர்கிட்ட நான் சண்டை போட்டேன். இவங்க எல்லாரும் உங்களை பத்தி எது சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்னு அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டவங்க இனி என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஒருத்தரும் தனித்தனியா அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புரியல? நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களே
இந்த போறம்போக்கு அவனை பத்தியும் சேர்த்துதான். அப்பதான் எல்லா டீட்டெயில்ஸும் என் சூர்யா மாமா எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஆமா சார், எப்படியும் நேத்ரா நாங்க எது சொன்னாலும் உங்க மேல இந்த நம்பிக்கை அவளுக்கு குறையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என் தம்பி யாரையும் அவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டான். அப்படி அவன் சந்தேகப்படுறானோ அதை நாங்க யோசிக்கணும்னு நினைச்சோம். அதே போல யோசிச்சோம், உங்களை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சோம். அப்பதான் நீங்க இந்த ஃப்ராட நேத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணது எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனா அதே சமயம் அவன் எந்த சொத்தும் வேணான்னு சொன்னது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்படி வேணான்னு சொல்றவன் அவ்வளவு நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு தான் அவனை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்படி விசாரிச்சதுல நீங்க 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நேத்ராவை அவனுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்றதும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல சார், நேத்ராவை அவனுக்கு வித்துட்டான், அவன் எந்த சொத்தும் வேணானிட்டான். கல்யாணம் பண்ண கையோட பத்திரத்துல எல்லாத்துலயும் சைனை வாங்கிட்டு இந்த சொத்து மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கலான்னு நல்லதா ஒரு பிளான போட்டிருக்கீங்க. அது மட்டுமா, நேத்ராவை அந்த போறமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அவன் நேத்ராவை என்ன பண்ணணும் பண்ணிடுவான். அப்புறம் இனி நேத்ராவால நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி நேத்ராக்கு எதனா ஆனாலும் அதுக்கு முழு பொறுப்பும் அந்த புறம்போக்கு தான். அதனால இதுல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நீங்க பக்காவா பிளான் போட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. சாரி, கல்யாணம் இல்ல, பக்காவா பிளான் போட்டு நேத்ராவை அந்த எச்சக்கலைக்கு வித்திருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சதும் அப்பவே வந்து உன்னை பொழந்து கட்டலாம் தான் நினைச்சேன். நான் ரொம்ப கோவக்காரன் தான். ஆனா என் அண்ணன் தான் எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அங்க இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணுடா, அதனால நிதானமா தான் யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு முடிவெடுத்தோம். இவ்வளவு விஷயம் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சிருந்தோம் நான் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு பாக்குறீங்களா? நானும் கதிர் மாதிரி உங்ககிட்ட சண்டை போட்டு போராடி இந்த வீட்டை விட்டு போலான்னு தான் முடிவுல இருந்தேன். ஆனா நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என் சூர்யா மாமா ஒரு பக்காவான பிளான் போட்டு தான் கொடுத்து அனுப்புனாரு. அது என்ன பிளான் தெரியுமா? நான் எப்படியும் ஊருக்கு வந்ததும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த புறம்போக்கம் பத்தியும் என்கிட்ட சொல்லுவீங்க, கல்யாணத்தை பத்தியும் பேச ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னாரு. அதே போல செஞ்சீங்க சித்தப்பா நீங்களும். அதுக்கு அடுத்ததா நான் கதிரை விரும்புறேன்னு சொன்னதும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வந்தது. ஆனா அந்த கோபத்துல உங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால நீங்க 2 பிளான் போட்டு வச்சிருந்தீங்க. அது என்ன பிளான் தெரியுமா? ஒன்னு இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அப்படி சம்மதிச்சானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வித்து அனுப்பிடணும். இன்னொன்னு, இவ சம்மதிக்கலாம் அப்படின்னா இவளை எப்படி போட்டு தள்ளணும்னு குடும்பமா பிளான் பண்ணீங்க. அதாவது நீங்க, சித்தி, அந்த மொட்டை பாட்டி, கரெக்டா? அது அது வந்துமா? இருங்க சித்தப்பா, நான் முழுசா பேசிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. இதெல்லாம் என்னோட கெஸ்ஸிங் இல்ல, இது எல்லாமே எங்க சூர்யா மாமாவோட கெஸ்ஸிங். நான் கூட அப்போ என் சூர்யா மாமா மேல கோவப்பட்டேன். என்ன மாமா அநியாயத்துக்கு எங்க சித்தப்பா பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறீங்கன்னு அப்படிதான் நான் கோவப்பட்டேன். அவர்கிட்டயும் ஆத்திரப்பட்டேன். ஆனா அவரு, நீ என் மேல கோவப்படுறதோ நியாயம், ஆத்திரப்படுறதோ நியாயம், சரிம்மா நீ போன இடத்துல உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலன்னா நீ கதிரை விரும்புறேன்னு சொல்லி உங்க சித்தப்பா கிட்ட சம்மதத்தை கேளு. ஒருவேளை நான் சொன்னது நடந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யன்னு எனக்கு சொல்லி அனுப்புனாரு. ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் ஊருக்கு வந்தேன். ஆனா வந்த இடத்துல என் சூர்யா மாமா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒண்ணு ஒண்ணா நீங்க குடும்பமா செய்ய ஆரம்பிச்சீங்க. கடைசியில என்ன கொலை பண்ணணும்னு திட்டமும் போட ஆரம்பிச்சீங்க. அப்பதான் உங்களோட சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இங்க பாரு நேத்ரா, அவன் யாரு எங்களை பத்தி சொல்றதுக்கு? நாங்க அப்படிதான் ஒன்றும் பிளான் போடலையே, உனக்கு தெரியுமா? நாங்க அந்த மாதிரி என்ன திட்டமும் போடலையே. நீ என்ன ஏதோ பேசிட்டு போற? அடைச்சி வாய மூடு. சித்தி என்ன கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன் பாத்துக்க. வாய மூடு. ஏய் என்னடி? ஏய், அவ்வளவு வாடி போடின்னு சொன்ன மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. என்ன பொம்பளைன்னு சும்மா விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியான்? அப்படியெல்லாம் விட மாட்டோம். என் மச்சான் சொன்னதுதான், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. வாய மூடிட்டு நில்லு. இருங்கடா, பாவம் வயசானவங்க பயந்துட போறாங்க. என்னம்மா அமைதியா இருப்பீங்க தானே? ஒத்திக்கிட்ட அமைதியா நில்லு. எங்க வீட்டு பொண்ணு பேசுவான், இன்னும் கேளு, இன்னும் நிறைய இருக்கு. பார்த்தல, இதுதான் என் குடும்பம். என்ன நீ ஏன்னு சொன்னதுக்கே குடும்பம் மொத்தமும் கொந்தளிக்குது. ஆனா நீங்க என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க. நீங்களாம் மனுஷங்களா? நீங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சி
சித்தப்பா நான் முழுசா சொல்லாம விட்டுட்டேனே. அப்புறம் என் மாமா தான் சொன்னாரு, நீ சொல்லுமா, உன் மேல கோவம் வரும் ஆனா கோவப்பட மாட்டாரு, அதுக்கு பதிலா உன்கிட்ட நடிப்பாரு. இந்த மாதிரி நான் கடன் வாங்கிட்டேன், என் கடனை அடைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவர் சொன்னதை அப்படியே நீங்க செஞ்சீங்க சித்தப்பா. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை எங்க சூரிய மாமா தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோன்னுட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களை மாதிரி கிரிமினலை பத்தி எங்க மாமாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. அதான் நீங்க நடிச்சதும் நான் நம்பின மாதிரி நம்பினேன். அப்பதானே நீங்க நம்புவீங்க. நம்பி இங்க மண்டபத்துக்கு வந்த இடத்துலதான் உங்களுக்கு இப்ப பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். சும்மானா உங்களை விடக்கூடாதுல்ல, கரெக்டான பாடம் கத்து கொடுக்கணும்ல. ஊராமட்டு பொண்ணுன்னா வித்துட்டு போயிடுவேன், உன் பொண்ணுன்னா பொத்தி பொத்தி பாப்பல்ல. இங்க பாருங்க சார், நீங்க இவ்வளவும் பண்ணது காரணம் நேத்ரா பேர்ல சொத்து அதானே. இங்க பாருங்க, எங்களுக்கு நேத்ரா மட்டும் வந்தா போதும். நேத்ரா எங்க வீட்டு பொண்ணு, அவ பேர்ல உள்ள சொத்தும் வேணும், அந்த வீடும் வேணும். அவளும் உங்களுக்கு எழுதி கொடுக்க தயாரா இருக்கான். இப்போவே அவங்க பேருக்கு எழுதி கொடுப்போம், வாங்கிட்டேன். நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருந்துக்கோங்க. என்னடா உங்களுக்கு எதுவுமே பண்ணாம போறேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு காரணமும் உங்க பொண்ணு நேத்ரா தான். அவதான் கேட்டுக்கிட்டான். என்னதான் கெட்ட புத்தியா இருந்தாலும் இத்தனை வருஷம் எங்களை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க மாமா. அதுக்காகவாவது நான் உங்களுக்கு நன்றியா இருக்கணும்ல. அதனால என் சொத்து மொத்தமும் அவங்களுக்கே போய் சேரட்டும்னு அவளே சுய நினைவோட டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துருக்கான். உங்க பொண்ணு கிட்ட தான் இருக்கு, வாங்கிக்கோங்க. அதுல கையெழுத்தும் போட்டுட்டான். நாங்களாம் உங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா நேத்ரா தான் வேணான்னு சொல்லிட்டான். அதனால மட்டும்தான் இப்போ உங்களை சும்மா விடுறோம். இவ சொன்னதால மட்டும்தான் உன்னையும் பொண்டாட்டியும் மாமியாரையும் சும்மா விட்டுட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்கோ, இதே இடத்துல உங்க 3 பேரையும் குழி தோண்டி புதைச்சிட்டு தான் போவேன். இவளை என்னென்னலாம் பாடுபடுத்த பாத்தீங்க. போதா குறைக்கு ஃபைனலா அவளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சி, நீங்களாம் என்ன ஜென்மமோ தெரியல. மனுஷ ஜென்மமா இருந்தா பரவாயில்ல, மிருக ஜென்மமாச்சு நீங்களாம். அதான் மிருகங்கள் கூட ஓரளவுக்கு ஈவு இறக்கம் இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் அது கூட கிடையாது. இவ சொன்னதுனால மட்டும்தான் நீங்க இப்ப உயிரோட நிக்கிறீங்க. அவ உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கோம். வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுங்க. நேத்திரமா எங்களை மன்னிச்சுன்னு கேட்க கூட நாங்க அருகதை இல்லாதவங்கம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கோம். உன்னை என்னென்னமோ பண்ணி உன் சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினைச்சோம். ஆனா நீ ஒரே வார்த்தையில நாங்க இவ்வளவு நாள் பார்த்ததுக்காக இந்தாங்கன்னு உன் சொத்து மொத்தம் எங்க பேர்ல எழுதி இருக்க பத்தியா? இப்ப எங்களுக்கு அசிங்கமா இருக்குமா? இல்லம்மா, எங்களுக்கு அந்த எந்த சொத்தும் வேண்டாமா. எங்களுக்கு எந்த சொத்தும் வேணாம். நாங்கள் அதில் கையெழுத்து போட மாட்டோம். அது உன் பேர்லயே இருந்துட்டு போட்டோம். நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ பண்ணியும் எங்களை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க பத்தியா? இவங்கெல்லாம் இருக்கிற கோவத்துக்கு இவங்க சொன்ன மாதிரி எங்களை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க தான். ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்காக தான் இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் நாங்கள் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம். மன்னிச்சிடுமா. பணப்பேயில நாங்கள் என்னென்னமோ பண்ணிட்டோம். பணத்தாசையில் நாங்கள் என்னென்னமோ பண்ண துணிஞ்சிட்டோம். மன்னிச்சிடுமா. நேத்ரா, இவர் சொன்னதுதான், நாங்க மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவங்க தான். நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். ஆனா உன் மனசு என்னன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். மன்னிச்சிடுமா. இங்க பாருமா, நீ எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறே கொடுமா. ஆனா எங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாமா. நீ என்ன கொடுத்தாலும் சரி நாங்க வாங்கிக்கிறோமா. இங்க உங்களை எதுவுமே பண்ணாம சும்மா விட்டுட்டு போறேன் பாத்தீங்களா, அதுவே நான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை தான். இந்த குற்ற உணர்ச்சியே காலம் முழுக்க நீங்க இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய தண்டனை தான். இது போதும். இதை விட உங்களுக்கு பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. நான் என் குடும்பத்தோட போறேன். எனக்காக என் குடும்பம் இருக்கு. இவ்வளவு நாளா நான் அனாதையாவே இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. உங்க பசங்களை காட்டிலும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் அது பாசம் இல்லம்மா, வேஷம்னு காமிச்சிட்டீங்க. உண்மையான பாசத்தை நான் என் குடும்பத்துல தான் பார்த்தேன். நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாவே போகல. ஆனா போகிறதுக்கு முன்னாடியே என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் என் குடும்பம் மொத்தமா வந்தீங்க நிக்குது. நீ எங்களுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு, இந்த தண்டனை போதாது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுமே நீங்க அவமானத்தை எப்பயே சேர்த்துட்டீங்க. இனிமே நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
யோ என்னையா இங்க ஒருத்தன் கல்யாணத்துக்கு வெயிட்டிங்ல நின்னுட்டு இருக்கேன், என்னமோ உங்க குடும்ப கதையை பேசிட்டு இருக்கீங்க. சொல்லையா 50 லட்சம் கொடுத்துருக்கேன். ஒன்னு ஆவ இல்லைன்னா உன் பொண்ணு எவ்வளவு ஒருத்தி இப்ப இங்க மேல வரணும். மணவரைக்கு வந்து உட்கார சொல்லியா, அவ கழுத்துல நான் தாலியை கட்டணும். அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா, நான் தாலியை கட்டணும். ஏய்